சங்கீதம் 136. டிஸ்பிளே பண்ணலாமா தம்பி அந்த சங்கீதத்தை? பைபிள் வச்சுருக்கிறவங்க பைபிள் எடுத்து நீங்கள் வாசிங்க, டிஸ்பிளே பண்ணலான்னு பரவாயில்ல. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உட்காருவோம். இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான சங்கீதம். இந்த மீதி இருக்கிற 2 நாட்களிலும் நீங்கள் இந்த சங்கீதத்தை அதிகமாக வீடுகளிலே தியானம் செய்யுங்கள். இந்த சங்கீதத்தின் முதல் வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுள் நமக்கு இந்த வருஷத்தின் எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? அது கடைசி. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் யாருக்கு நன்றி சொல்லணுமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இது ஆராதனை. அதனால் அடுத்த ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நிறைய ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதனால் நான் சொல்லும்பொழுது இது ஒரு பிரசங்கமாக இங்கேருந்து சொல்கிறத நீங்கள் கேட்குறதுக்காக இல்லை, நாங்கள் சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க. உங்கள் வாயினால் ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க, நன்றி சொல்ல போகிறீங்க. ஒவ்வொரு வசனமாக சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது மனசில் எப்படி இருக்கணும்னா முழு இருதயத்தோடு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நன்றி சொல்லணும்னா மனசில் எதுவும் இருக்கக்கூடாது. இவ்வளோ சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் அப்படியே மனசுலேருந்து எடுத்துட்டு இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்க்க உதவி செய்திருக்கிறார். அதனால் அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அப்புறம் அவர் கிருபை என்றும் மனப்பாடம் ஆயிரணும். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தனியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா பின்னாடி திரும்பி கூட சொல்லலாம், தனியாக இருந்தவங்களுக்கெல்லாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்று சொல்லும் பொழுது தயவு அதில் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. நீ உட்காந்து அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரே பேக்கேஜாக என்ன பேர் சொல்லிட்டோம்? கிரேஸ், கிருபை என்று சொல்லிட்டோம். அப்போ இந்த 25ஆம் வருஷத்தில் 12 மாதங்களும் 365 நாட்களும் கர்த்தர் நமக்கு எப்படி இருந்திருக்கிறாரு? நல்லவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் செய்த நன்மை தான் மனசில் வரணும். அதனால தான் இந்த சங்கீதம் முழுக்க அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த. ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட்னு போட்டிருக்கோம். அப்போ துதியுங்கள் என்பது நன்றி செலுத்துதல், வேறு ஒன்றும் இல்லை.
கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மையும் நினச்சி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இங்கே உட்காந்துருக்கும் பொழுதே போன ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார். அதுவும் சபையாக வந்திருக்கும் பொழுது இந்த சபைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார். சபையின் மூலமாக நாம் எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்போம். போதகர் மூலமாக எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்போம். எப்போல்லாம் இங்கே வந்தோமோ ஆராதனை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். வார்த்தை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தையினாலே நாம் அந்த வாரம் முழுசும் கடந்து போக கிருபை செய்தார். கர்த்தர் நம்மோடு பேசினார். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்பொழுது காணிக்கை கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து இன்றைக்கி நன்றி சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இந்த ஆராதனையே தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனை. அப்போ கர்த்தர் மட்டுமாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? தாங்கி இருக்கிறார், நம்மை சுமந்திருக்கிறார், நம்மை சுகம் தந்திருக்கிறார், நமக்கு தப்பு வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா காரியத்தையும் நினைத்து பாருங்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை தாங்கி இருக்கிறார், அதற்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் நம்மை சுமந்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் தப்பி போகும்படியாக கர்த்தர் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீங்களே உங்களை பார்த்து சொல்லணும், இன்றைக்கி உதடு மௌனமாக இருக்கக்கூடாது, இன்றைக்கி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். சிந்தனை மண்டலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த 12 மாதங்களும் எனக்கு நீங்கள் செய்த எல்லா நன்மைக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சத்தமே வரலையே, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், நல்லவரேன்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்போ கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பார்ப்போம். நல்லா கையை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் யாரும் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா தெரியும், மேலே இருந்து. அதனால் உங்களை தனியாக கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ண சொல்லிவிடுவேன். 2 கொரிந்தியர் 9:15 வாசிங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை. தேவன் அருளியனா தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த என்ன ஈவுகள், பரிசுகள், நன்மைகள். அந்த ஈவுன்ற வார்த்தையில் என்ன வேணால் போட்டுக்கலாம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுத்த நன்மைகள், அவர் கொடுத்த கிஃப்ட்டு, எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த உயர்வுகள், எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த மனிதர்கள் மூலமாய் வந்த வார்த்தைகள், கர்த்தர் நம்மை தேற்றினது, கர்த்தர் நம்மை கையை பிடிச்சு அழைத்து போனது, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தது. அப்போ 2025ஆம் வருஷத்தில் அவர் நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கிறார், நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அந்த நன்மைகள் எப்படிப்பட்டதா? சொல்லி முடியாத நன்மைகள். அல்லேலூயா. நீங்கள் அதை விவரிக்க முடியாது, அதை விவரித்து சொல்ல முடியாது. சொன்னாலும் மற்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருந்து அந்த நன்மையை நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் தாவீது சொல்கிறார், ஆத்துமாவே வெளியே இருக்க யாருக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு சொல்லி முடியாத, விவரிக்க முடியாத அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அப்போ அவர் உங்களுக்கு செய்திருக்கிற சொல்லி முடியாத காரியங்களை நினைத்து பாருங்கள். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா? இத்தனை காரியத்துக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேட்கல. என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னால் போதும். அந்த ஸ்தோத்திரம்னு உங்கள் உதட திறந்து யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, நல்லா கவனிங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிளைமேக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். முடிக்கும் போது எப்படி இருக்கணும்னா அவர் மகிமை இறங்கி வந்துடும். அவ்வளோதான். எங்கெல்லாம் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்படுகிறதோ, சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த உடனே என்ன நடந்தது? ஒரு பெரிய ஆராதனை நடந்தது. அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பாட பாட மேகஸ்தம்பம் மேகத்தில் இல்லை, கீழே வந்து இறங்கிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி பாட 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 இப்போ சொல்ல சொல்ல உங்கள் மனதெல்லாம் நன்றியால் நிறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எனக்கு செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் செய்த உதவி நன்மையிலே பெரிய நன்மை உங்களை என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக, அவர் உங்கள் குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளுக்காக, உங்கள் சரீரத்துக்கு செய்த நன்மைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்த பொழுதெல்லாம் அவர் தூக்கி நிறுத்திருக்கிறாரு.
ஆவிக்குரிய விதத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு, ஆவிக்குரிய விதத்தில் உயர்வை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த சொல்லி முடியாத ஈவுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் செய்த எல்லாம் சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய சபையில் நீங்கள் செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்த சொல்லி முடியாத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். 25ஆம் வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனசார அவருக்கு நன்றி செலுத்துங்க. கையை தட்டி மனசார இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஏங்க, எத்தனை முறை ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், டாக்டர்ஸ் பேசினதெல்லாம் நமக்கு பயமாக இருக்கும். அந்த மோசஸோட 2வது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த டாக்டர்ஸ்க்கும் அவங்க மோசஸ்க்கும் நடந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டால் நமக்கு பயமாக இருக்கும். டோட்டலாக அப்படியே எதிர்மறையாகவே பேசியிருக்கிறாங்க. எப்படி தான் அதெல்லாம் அந்த பிள்ளைங்க தாண்டி வந்தாங்கன்னே தெரியல. டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். வாழ்க்கை முடிவை பற்றி தான் பேசியிருப்பாங்க பாதி. அப்போ இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மருத்துவர்கள் எப்படி பேசினாலும், மனிதர்கள் எப்படி பேசியிருந்தாலும், இந்த வருஷம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும் பொழுது சொல்லி முடியாத அவருடைய ஈவு. ஹல்லேலூயா. அதை நினைக்க மனசெல்லாம் கண்ணீர் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த செய்த நன்மைக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லாதீங்க. 116ஆம் சங்கீதம் பாருங்க, 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்ன செலுத்த முடியும்? அந்த சங்கீதம் எப்படி முடியும் தெரியுங்களா? இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 25ஆம் வருஷத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். வாசிக்கிறவங்க ரொம்ப அழகாக வாசித்தாங்க. அந்த எல்லான்ற வார்த்தை ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். எல்லா உபகாரத்திற்காக என்னெல்லாம் உபகாரம்னு ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் நேரத்துக்கு எழுதியிருக்கணும் உங்கள் வீட்டில். இந்த வருஷம் தொடங்கணும், இந்த மாதம் தொடங்கின உடனே எல்லா உபகாரங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் அவர் செய்த நன்மைகள், உங்களுடைய எமோஷனில், உணர்வுகளில் அவர் செய்த நன்மைகள், உங்கள் குடும்ப உறவுகளில் அவர் செய்த நன்மைகள், உங்களுடைய அகாடமிக் சைடில் அவர் செய்த நன்மைகள், வேலை ஸ்தலத்தில் அவர் செய்த நன்மைகள், ஊழிய பகுதிகளில் அவர் செய்த. இப்போ எல்லான்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை நம்ம சொன்னோம்? சொல்லி முடியாத வார்த்தையை நினச்சி பார்த்தோம். இப்போ எல்லா உபகாரங்கள், என்னென்ன உபகாரங்கள், என்னென்ன நன்மைகளை இயேசு உங்களுக்கு செய்திருக்கிறார். 25ஆம் வருஷத்தில் நீங்கள் வேலை செய்த அந்த மாதத்துக்குரிய ஊதியத்தை வாங்க கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு மாத ஊதியங்கள் கிடைக்கிறதில்ல. ஆனால் கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரா? இல்லை. எல்லா நன்மைகள். நீங்கள் குக் பண்ணுறீங்களே, அந்த குக்கிங்கெல்லாம் நல்லா வந்ததா இல்லையா? நல்லா வந்ததா இல்லையாங்க? என்னங்க எல்லாம் ஆண்கள் தான் தலையாட்டுறாங்க. நல்லா வந்ததா இல்லையா? குக் பண்ணுறதெல்லாம் நல்லா வரலன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்ன பிரதர், உண்மை தானே? பசியில் உட்காந்துருக்கும்போது சமையல் நல்லா இல்லை, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போனாலும் பிரச்சனை, உப்பு இல்லைனாலும். ஆனால் எல்லா நாளும் நீங்கள் செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? அப்போ அதுவும் ஆண்டவர் செய்த சொல்லி முடியாத ஈவு தாங்க. உங்கள் கை பக்குவத்துக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உண்மையிலே எவ்வளோ காரியம் ஆண்டவர் செய்திருக்கு. இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுறதே இல்லை. இன்னமும் அப்படியே சமைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சாப்பிடுகிற காரியங்கள் எல்லாம் செரித்து விடுகிறது. அப்படியே இருந்தால் என்ன ஆகிறது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காக. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், என் குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய ஊழிய பகுதிகளில் நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த சபைக்கு நீங்கள் செய்த எல்லா உபகாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நல்லா ஒரு விசை கை தட்டி அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களை என்னையும் எதிர்பார்க்கிறது எப்படின்னா, கொலோசியர் 3:15 வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. கடைசி வார்த்தை வாசி மகளே.
நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் கேட்கிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நல்ல சமாரிய கிறிஸ்து சபை விசுவாசிகளே, இதுவரை நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்கள் இருதயம் நன்றியுள்ள இருதயமாக இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. 10 பேரை சுகமாக்கின ஆண்டவர் நன்றி செலுத்த வந்த ஒருவனை பார்த்து கேட்டார், மீதி 9 பேர் எங்கே? அருமையான வாலிப தம்பி, உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அதுவாக நடக்கலை, கர்த்தர் உன்மேலே வைத்த கிருபை. அருமையான குடும்பமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை அதுவாக நடக்கலை, கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அன்பு, இரக்கம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை நன்றி செலுத்துதா. அதனால தான் இந்த சபையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்றி செலுத்துகிற ஞாயிறாக வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் இதுவரை நீங்கள் செய்யலைனாலும் இன்றைக்கி நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போதெல்லாம் ஒரு நன்மை கூட நான் வாங்கலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உயிராக இருப்பதே அவர் செய்த பெரிய கிருபை. நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாம் தாண்டி வந்திருக்கிறோம், இத்தனை மாதங்களையும் கடந்து போயிருக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த சுகம், கர்த்தர் கொடுத்த பொருளாதாரம், கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர்கள், எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. இது போடலாமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது தான் பாடல், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பாடுற பாட்டு எல்லாமே நன்றி செலுத்துகிற பாடல். அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. யாரும் மௌனமாக இருக்காதீங்க ஜனங்களை. சின்ன குழந்தைலேருந்து யாரும் வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடி, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எல்லாரும் சொல்லுமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா, என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா, இயேசையா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உலகத்தின் ஆழத்தில் எல்லாரும் சொல்லுமா? நன்றி நன்றி ஐயா, என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை என்னை பாடுவே. உந்த நன்மை என்னை பாடுவே. நன்றி நன்றி ஐயா, என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. எல்லாரும் சொல்லுங்க. ஓ நன்றி நன்றி ஐயா, என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தூக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டே உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்த நன்மை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை
நன்றி சொல்கிறேன். கண்ணீரால் நன்றி சொல். எல்லாரும் சொல்லுங்களேன். என் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. இயேசப்பா உமக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சுகம் தந்தவரே, என்னை வாழ வைக்கிறவரே, என்னை பாதுகாத்தவரே, நன்றி என்னை உயர்த்தினவரே, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா என் இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. எல்லா கையை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. பல கோடி நன்மைகளை செய்திருக்கிறார். தாங்கினவர், தப்புவித்தவர், சுகம் தந்தவர், சுமந்தவர், தாழ்விலே நினைத்தவர். இந்த வருஷம் முழுவதும் நம்ம நன்மையாலே நிறைத்திருக்கிறார் இல்லையா? கோடி கோடி நன்றி தகப்பனே. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்க ஆண்டவரே. நீங்கள் என்னை சுமந்து வந்துட்டீங்க இந்த வருஷத்தில். இனியே என்னை சுமக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். 103வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்காம நன்றி செலுத்துங்க. பாட்டு சொல்லி முடியாத எல்லா உபகாரத்துக்காக நினைத்து பார்த்து கண்ணீரால் நன்றி செலுத்தணும். ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் மறந்துடாதப்பா நான் செய்த நன்மைகள் எல்லாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மறக்காமல் நன்றி செலுத்துங்க பிரதர், மறக்காமல் நன்றி செலுத்துங்க. நல்லா அந்த லாஸ்ட்டில் 2 பேரும் ஒருத்தர் சொல்லிக்கவே இல்லை, அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நன்றி செலுத்துங்க, மறக்காமல் நன்றி செலுத்தணும். இன்றைக்கி ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்ம மறந்துடுறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளை அழைத்து வந்து மறக்காமல் நன்றி செலுத்த ஆண்டவர் உதவி செய்தாரே. ஆடம்லாம் எதுக்கு நன்றி செலுத்தணும்? ஊழியத்துக்கு வந்து இந்த ஃபிங்கர்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் தட்டாமல் போயிடுச்சுன்னா பாட்டு அடுத்தது நாங்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நினச்சி பார்க்கணும், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே இந்த விரல்கள் எல்லாம் இயங்க வைக்கிறேன், இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானம் கொடுக்குறேன். எல்லாராலும் வந்து செய்ய முடியல இல்லையா? அதுக்கு அவர் நன்றி செலுத்தணும். அவர் செய்கிறது ஊழியம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்போ மறக்காமல் நன்றி செலுத்தணும். எவ்வளோ ஆபத்துகள், நினைச்சு பார்க்க முடியாத விபத்துகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கர்த்தர் என்னை தூக்கி விட்டாரே, நன்றி செலுத்தணும். அதனால தான் இந்த சங்கீதத்தில் அவர் செய்த சகல எதையும் மறந்துடாத, சகல உபகாரங்களையும் மறக்காது. அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார். எத்தனை முறை அவரை விட்டு நம்ம பின்னாடி போயிருப்போம், எத்தனை முறை ஜெபிக்க மறந்துருப்போம், எத்தனை முறை வேலைக்கு முதலிடம் கொடுத்துருப்போம், எத்தனை முறை மனிதருக்கு முதலிடம் கொடுத்துருப்போம். ஆனாலும் கிருபையாய் அவர் நம்மளை தூக்கி கொண்டு வந்துட்டார் இல்லையா? அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்கல. கர்த்தர் உனக்கு செய்த அவர் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கிறார், என்னை படுகுழியிலிருந்து என்னை தூக்கி இருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் மறந்துடாத. உன்னுடைய சரீரத்துக்கு, உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறக்காமல் நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு மறக்காமல் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த இடத்துல கூட இருக்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னுடைய சரீரத்துல, என்னுடைய குடும்பத்துல, எங்க பொருளாதார வாழ்க்கையில, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக மறக்காம உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பன, நன்றி தகப்பன. 12 மாதங்களும் நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து மறக்காம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி கோடி நன்றி தகப்பனே. 1 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள்.
அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்க. என்ன அழகா போட்டாங்க வாங்க. மறந்துருவோன்னு சொல்லிதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆபத்து வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய நினைவுக்கு வரும். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் காரியங்களை நினைத்து பாருங்கள். மகிமையான காரியங்களை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிறார். அவர் செய்த காரியம் அவ்வளோ பெரிய காரியம். அவர் உங்களை சும்மா தான் இருப்போம், இப்படி போயிருப்போம், டக்குன்னு தாண்டி போயிருப்போம், பின்னாடி ஒரு வண்டி தாண்டி போவோம். அப்போ தான் யோசித்து பார்ப்போம், அடிபடாமல். நிறைய நேரம் நான் அதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கேன். தாண்டின உடனே ஆண்டவரே நான் உயிர் பிழைத்தேனே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிருப்பேன். எவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார், மகிமையான காரியங்களை. ஜனங்களை, உங்களுக்கு அவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த காரியம் சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய உலக பிரகாரமான காரியங்கள். அவைகளெல்லாம் சிந்தித்து பாருங்கள், அவைகளெல்லாம் நினைத்து பாருங்கள். அதனால தான் சொன்னார் ஆண்டவர் வார்த்தையில், மறந்துடாத. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அவைகளை சிந்தித்து சிந்தித்து என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பத்திரமா திரும்ப வந்துடுறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய வேலைகளை செய்வதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். மேல் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைத்திருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எல்லாம் மறைந்து போனது. நம்ம எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த 25ஆம் வருஷத்துல இயேசு கிறிஸ்துவே எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்க சபைக்கும் எவ்வளவு மகிமையான காரியங்களை, எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களை, எவ்வளவு மகிமையான நன்மைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க சுவாமி. மனசார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கை, இந்த மைக் கொஞ்சம் விட்டு விட்டு வரும். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். இதுதான் சொன்னது. மறக்காதீங்க, சிந்தித்து பாருங்க. இப்போ என்ன செய்கிறோம்? எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு நம்ம சூரக்குடிப்பட்டி சபையோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? கையை உயர்த்தி பார்த்தேன்றவங்களாம் சொல்லுங்கள். ஐயோ, நிறைய பேர் பார்க்கல. நம்ம குரூப்பில் இருக்குது பாருங்கள். அதை பார்த்த உடனே இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பாஸ்டர் நானும் டெய்லி ஜெபம் பண்ணுறோம் அந்த சபைக்காக. சுற்றி எத்தனை கிராமம் இருக்குது தெரியுங்களா? 30 கிராமம் இருக்குது. 30 கிராமத்துலேருந்து எங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு வீடு, ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுறோம். அன்றைக்கி அந்த ஃபோட்டோவை பார்த்தா உட்காரத்துக்கு இடம் இல்லைங்க. சபை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். யார் இதை செய்தது? கர்த்தர் அதை செய்திருக்கிறார். கர்த்தர் அதை செய்திருக்கிறார். அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. ஒரு நாள் யோசித்தேன், இதெல்லாம் தாண்டி 3 மடங்கு போயிடும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம்லாம் அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய ஸ்பீட் அப்படி இருக்குது. கர்த்தர் என்ன காரியங்களை செய்திருக்கிறாரு? எண்ணி முடியாத, உங்கள் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத, எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்திருப்பார். இல்லைங்க, இதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, எனக்கு அவர் இதை செய்தார் இந்த வருஷத்தில். அதுக்கு பேர் தான் பெரிய காரியங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். அங்கே டயனா சிஸ்டர் அவங்க ஆக்சிடெண்ட் ஆனப்போ நான் போய் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன காரியம், பிரதர் இந்த ஆப்ரேஷனு இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே அனுபவம். என் உடம்பு முழுசும் பிளேட் தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், அந்த எலும்புகள் எல்லாம் முறிக்கப்படாமல் சாமி காப்பாற்றிட்டார்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஏற்கனவே உடஞ்சி பிளேட்டாக இருக்குது, அங்கெல்லாம் ஒரு சின்ன கீறல் கூட விடாமல் அவங்க உடம்பை அவர் பாதுகாத்துருக்கிறார்னா அதுக்கு பேர் தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். பழுதுபட்டு போன உறுப்பு தான் டொப்புன்னு உடையும். ஆனால் அதெல்லாம் உடைஞ்சிருந்தால் என்ன ஆகுறது?
ஆண்டவர் பாருங்க தாங்குற அளவுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எண்ண முடியாத அதிசயங்கள். அவர் செய்த காரியத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், மறந்துடக்கூடாதுங்க பிரதர். மறக்காதீங்க பிரதர். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கொஞ்சம் நல்லா ஸ்தோத்திரம் அப்படியே பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள். யோபு சொல்கிறார் பாருங்க, பெரிய காரியங்களை செய்தார், எண்ணி முடியாத காரியங்களை செய்தார். அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரை அவர் உங்களை தாங்கினார், தப்பு வைத்தார், சுமந்தார், உயர்த்திருக்கிறார், படிக்க வைத்தார், வேலை கொடுத்தாரு, வேலைக்குரிய உயர்வை கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்தாரு. நம்மளால் முடியாத சூழ்நிலையிலலாம் நம்மளை எழுந்து நடக்க வைக்கிறார். வியாதி மத்தியில் சுகம் கொடுத்தாரு, நல்ல சபையை கொடுத்தாரு, ஒவ்வொரு வாரமும் நல்ல வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? மறக்காமல் நன்றி சொல்ல போகிறோம். கமான் பிரதர். மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவரே, உள்ளங்கைகள் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கிறே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகள் என்னை வரைந்து கண்மணி போல உந்த கண்மணி போல் என்னை காக்கிறே. மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், மிக மிக நல்லவர், விசாரிக்கும் என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என் கர்த்தர் நல்லவர், உன் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர். மறவேன் நீ செய்த நன்மை. எல்லாம் எழுந்து பாடலாமே. மறவேன் நீ செய்த நன்மைகள், சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். சர்ச்சா இருக்கிறதுனால நம் கர்த்தர் நல்லவர், நம்மை விசாரிக்கும். அது பாடும்போது பக்கத்தில் கையை பிடிச்சு பாடணும். யாரும் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க, தனியாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க.
கையை பிடிச்சு தான் பாடணும். என் கர்த்தர் நல்லவர். பாடலாமா? நம் கர்த்தர் நல்லவர். நல்லா கிளாப் பண்ணலாமே. மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓஹோ மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. கையை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. உட்காருங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் கர்த்தர் ரொம்ப நல்லவர்ப்பா. உங்கள் கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த வருஷம் முழுவதும் அவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 136ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136:4. 136:4 வரிசையாக எல்லாம் அந்த சங்கீதமே நன்றி செலுத்துகிற சங்கீதம் தான். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எதுக்கு நன்றி செலுத்தணும்னா, இந்த சங்கீதம் சொல்லுது அதிசயங்களை செய்திருக்கிறாரு, ஆனால் அவரால் மாத்திரம்தான் அந்த அதிசயம். இந்த வசனத்துக்கு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மை நடந்தது இல்லையா? மாமா காசு கொடுத்துருக்கலாம், பெரியப்பா உதவி செய்திருக்கலாம், அண்ணன் உதவி செய்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்திருக்கலாம், ஆனால் அத்தனை உதவிகளும் அவர் சொன்னதுனால தான் நடந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் எனக்கு செய்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷத்துல இயேசு கிறிஸ்துவால அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் செய்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தார். 10ஆம் வசனம் வாசிங்க. எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 11-12. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணி இருக்கிறார். எதுல இருந்து? நான் வியாதி படுக்கையில் படுத்தே கிடந்தேன், ஆனால் அதிலிருந்து அவர் என்ன பண்ணாரு? புறப்பட பண்ணினார். என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவர் என்னை புறப்பட பண்ணினார். குடும்பத்தில் வந்த பெரிய பிரிவினையிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே தூக்கிட்டு வந்து புறப்பட பண்ணினார். பிசாசின் பிடியிலிருந்து என்னை புறப்பட பண்ணினார். அருமையான ஜனங்களை, எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். எகிப்து என்பது ஒரு ஆசீர்வாதமான இடமா இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒரு அடிமைத்தனம், கண்ணீர், கவலை, வேதனை. ஆனால் அதன் மத்தியில் இருந்து அவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணியிருக்கிறார். எப்படி புறப்பட பண்ணினார்? அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணியிருக்கிறார். 25ஆம் வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு வந்த பிரச்சனையிலேருந்து உங்களை புறப்பட பண்ணினார். நிறைய பேருக்கு வெளியே தெரியறதில்ல, நிறைய பேருக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியறதில்ல. இங்கே வொர்ஷிப் எடுக்கிற ஜோஷுவா திடீர்னு அவருக்கு ஸ்பைனில் பெரிய ப்ராப்ளம், நிற்க முடியல. ஆனால் அதிலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷமாக வொர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்காரு. அதிலிருந்து அவரை கேட்டால் சொல்லுவார், என்னை இதிலிருந்து அவர் புறப்பட பண்ணினாருங்க. என்னுடைய வறுமையிலிருந்து, என்னுடைய தரித்திரத்திலிருந்து, என்னுடைய வியாதியிலிருந்து, என்னுடைய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை புறப்பட பண்ணினார். நம்ம அதை யோசித்து பார்க்கறதில்ல. கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து என்னை புறப்பட பண்ணினார். சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து, வெட்கப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் என்னை புறப்பட பண்ணினார். 25ஆம் வருஷத்தில் ஜனங்களை நிறைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணியிருப்பார். நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்க. கையை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னுடைய வாழ்க்கையில் வியாதி படுக்கையிலிருந்து,
தரித்திர சூழ்நிலையிலிருந்து, சாபத்தின் பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, ஆண்டவரே என்னுடைய தரித்திரத்திலிருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை புறப்பட பண்ணி இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பார்க்க கிருபை செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி புறப்பட பண்ணின இயேசு ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் பெரிய அதிசயங்களை செய்தார், அவர் நம்மை புறப்பட பண்ணினார். 13 14 வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி என்ன புறப்பட பண்ணும் பொழுது வழியில் தடை வருமா? தடை வந்தது. ஆசீர்வாத தடைகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்தது. நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கல, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கல. இன்ற நாள் வரை நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து தடைகளை தகர்த்தெறிகிற நான் முன்னாடி போகிறேன். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், துதிங்கள்னா அதான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சிவந்த சமுத்திரம் முன்னாடி வந்து நின்றுடும். என்ன செய்யணுன்னே தெரிஞ்சிருக்காது. லைஃபே அவ்வளோதானான்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வந்திருக்கும். ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி வெளிச்சமே தெரியாது, அதுக்கு பின்னாடி பாதையே இல்லாத சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் அதை ஆண்டவர் உடைத்து, அல்லேலூயா, எதை பிரச்சனையாக பார்த்தீங்களோ அதன் நடுவே உங்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தால் கை தட்டலாம், சந்தோஷமாக இருந்தால் கை தட்டலாம். செங்கடலை உடைக்கிறதுக்கு மனிதனால் முடியாதுங்க. ஆண்டவர் அதை உங்களுக்காக உடைத்திருக்கிறார் 25ஆம் வருஷத்தில். அதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்காக தான் நன்றி செலுத்தும்படியாக நம்ம கூட இருக்கிறோம். 15ஆம் வசனம் வாசிங்க. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி என்னை புறப்பட பண்ணும் பொழுது, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் தடைகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, வருகிற எதிரிகளோடு யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த 25ஆம் வருஷத்தில் ஜனங்களை நிறைய நேரத்தில் உங்களை சும்மா உட்கார வச்சு அவர் உங்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக. அவர் யுத்தம் செய்யும்பொழுது தான் கடல் ரெண்டாக உடையும். அவர் யுத்தம் செய்யும்போது தான் பார்வோனும் சேனையும் இல்லாமல் போயிடுவாங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தார். ஸ்தோத்திரம். எல்லா எகிப்திலிருந்து என்னை புறப்பட பண்ணினார். ஸ்தோத்திரம். அதற்கு வந்த தடையை உடைத்து, சிவந்த சமுத்திரத்தை உடைத்து அதன் நடுவே என்னை புறப்பட பண்ணினார். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் யுத்தம் செய்து என்னை புறப்பட பண்ணினார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சுகம் கிடைக்குதுன்னா அந்த வியாதி கிருமிகளோடு அவர் யுத்தம் செய்யணுங்க. அவர் ஒரு ட்ராப் பிளட் அப்படி மேலே விடுவார். அவருடைய ரத்தம் வரும்பொழுது தான் என்னுடைய ரத்தத்தோடு கலந்து எனக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு நடக்கிறது தெரியல. நம்ம நினைக்கிறோம் ஒரு டேப்லெட் போட்ட உடனே பேராசிட்டமல் உள்ளே போய் அது நம்மளை சுகப்படுத்துதுன்னு நினைக்கிறோம். பேராசிட்டமல் ரத்தத்தோட கலக்கணுமே. வயிற்றுக்குள்ளே போகிற பேராசிட்டமல் கலந்து ரத்தத்தில் கலந்து அது யார் செய்கிறது? நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துன்னு. அவருடைய தழும்புகளின் வல்லமை எனக்குள்ளாரை கடந்து வரும். அவர் என்னுடைய வியாதிகளோடு யுத்தம் செய்தார், என்னுடைய பொருளாதார நெருக்கடிகளோடு யுத்தம் செய்தார். சில நேரத்தில் தூதர்களை அனுப்பி யுத்தம் செய்வார், சிங்கங்களின் வாய்களை கட்டி யுத்தம் செய்வார், சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை உலுக்கி யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி செய்திருந்தாலும் அவர் யுத்தம் செய்ததுனால நீங்களும் நான் அந்த வெற்றியை அனுபவித்து இந்த நாளிலே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைன்னா எப்பயோ பாதியில் நின்று போயிருப்போம். 25ஆம் வருஷம் முழுவதும் கர்த்தர் எனக்கு பெரும் அதிசயங்களை செய்தவர் மாத்திரமல்ல, எனக்காக யுத்தம் செய்திருக்கிறார். 36ஆம் சங்கீதம் 23வது வசனம் வாசிங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் தாழ்மையில் இருந்த பொழுது எந்த மனுஷனை என்னை பார்த்து சிரிச்சிருப்பான், பார்க்காமலே போயிருப்பான். ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் என்னை தாழ்விலே நினைத்து என்னை தூக்கி இருக்கிறார். ஜனங்களே, உன்னை தூக்கினவர் அவர், உன்னை உயர்த்தினவர் அவர். இந்த சங்கீதம் எத்தனை வசனம் பார்த்தீங்களா? எபினேசர், எத்தனை வசனம் பார்த்தீங்களா அந்த சங்கீதத்தில் இருக்கு? அவ்வளவும் தேங்க்ஸ் கிவிங். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரா,
எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினோம்னா உங்கள் மைண்டில் வரணும், ஆமாம் வியாதி, இந்த பிப்ரவரி மாதம் நான் ரொம்ப சிக்காயிட்டேன், அதிலிருந்து புறப்பட்டு எங்கே வந்துட்டேன், டிசம்பருக்கு யாருங்க உங்களை கூட்டிகிட்டு வந்தா? அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். மோசஸும் மகளும் சேர்ந்து சொல்லுவாங்க, எங்களை சைல்ட் ஜீசஸ்லேருந்து புறப்பட பண்ணினவர். உண்மைதான். ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. உங்களை எதுலேருந்து புறப்பட பண்ணியிருந்தாலும் நீங்கள் நன்றி செலுத்தணுங்க, அதுக்காக நன்றி செலுத்தணும். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து உங்களை புறப்பட பண்ணினார். வனாந்தர சூழ்நிலையில் உங்களுக்கு விரோதமாய் வந்த எதிரிகளோடு யுத்தம் செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து புறப்பட பண்ணினார். தாழ்விலே உங்களை நினைத்து உயர்த்தினார். அல்லேலூயா. 24ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருக்கள் வருவாங்க. உங்க சத்துரு யாருன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டாரே சத்துருன்னு சில நேரத்தில் அந்த சேயிங்க யார் எழுதி வச்சான்னு தெரியல, பைபிளில் தான் இருக்கு. ஆமாம், யாருங்க அது சொன்னது? பிரதர் பாருங்க, சிஸ்டர் பிரதர் என்ன அழகா மனப்பாடம் பண்ணியிருக்காரு பாரு. உன் வீட்டாரே சத்துரு. சத்துரு வீட்டாரெலாம் இல்லைங்க, சத்துரு கையிலேருந்து அவன் பண்ணுற வேலை, பிசாசு பண்ணுற வேலை. சத்துரு கையிலேருந்து என்னை விடுதலை பண்ணினவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கங்களின் வாய்களை கட்டி என்னை விடுதலை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்து போன்ற சூழ்நிலையிலிருந்து என்னை புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தை உடைத்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யுத்தம் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்விலே என்னை நினைத்தவரே, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவின் கையிலிருந்து என்னை விடுதலை செய்தவரே, இந்த வருஷத்தில் என்னோடு போராடினவர்களை பார்க்காதபடி அவர்கள் இல்பொருளாய் போனார்கள். போராடின பார்வோனு சேனையை நான் இனி பார்ப்பதில்லை, நான் பார்த்த எகிப்தினை நான் பார்ப்பதில்லை. என் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். என் இயேசு எழுந்தருளினார், என் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 25ஆம் வசனம் வாசிங்க. அதுல மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அழகான வசனம் பார்த்தீங்களா? சாப்பாடு கொடுத்தார் இந்த வருஷம் முழுவதும். பட்டினியாக என்ன போடலைங்க, உங்களை என்னையும் பட்டினியாக போடல. வேறு ஆகாரம் கொடுத்தவர். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. எத்தனை பேருக்கு ஆகாரம் 3 வேளை ஆகாரம் கிடைக்கல தெரியுமா? ஆனால் கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஆகாரம் கொடுத்துறார். பிள்ளைங்களோட பிள்ளைங்கள்லாம் யோசித்து பார்க்கணும், எவ்வளவு நல்ல நல்ல வெளி சாப்பாடுன்னு சொல்கிறாங்க, வெளியில் கெஸ்ட்டு வராங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு உணவு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவர்கள் மூலமாய் கொடுத்திருக்கிறார் உணவை. ஆகாரம் கொடுத்தவர் காய். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபினேசரே உமக்கு ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை. பல்லமா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற
என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை. எல்லாருமாய் மறப்பேனோ அப்பா பார்த்து சொல்லுங்க. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, எபினேசரே எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை. நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். நல்லா கவனிங்க ஜனங்களே, இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். இந்த 25ஆம் வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையினாலே என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்து வந்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை காண கிருபை செய்திருக்கிறார். கிருபையினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி வரும்பொழுது நிறைய நேரத்தில் விழுந்துட்டோம். அவர் நம்ம மீட்டு, நம்மை தூக்கி, நம்மை அரவணைத்து, நம்மை சுகப்படுத்தி, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை பலப்படுத்தி நம்மளை இந்த நாள் வரை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மீட்டு கொண்ட ஜனங்கள்லாம் எங்கே இருக்காங்க? நீங்களும் நானும் தான். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை உம்முடைய கிருபையினாலே என்னை மீட்டு அழைத்து வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த கிருபை நம்மை இந்த நாள் வரை அழைத்து வந்தது. அது மாத்திரம் இல்லை, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கிருபையும் தயவும் சேர்ந்திருந்தது. அப்போ அது என்ன பண்ணிச்சு? அவரை உயர்த்தினது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைத்த உயர்வுகளெல்லாம் நினைத்து பாருங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் சிறைச்சாலையை திறந்து விட்டிருக்கிறார். யோசேப்போட சிறைச்சாலையை திறந்து விட்டிருக்கிறார். யோசேப்பினோட வாழ்க்கையில் கிருபையும் தயவும் இருந்ததுனால தான் குழியிலிருந்து தூக்கப்பட்டார். இல்லைன்னா அங்கேயே மரித்திருக்கணும்.
நீங்களும் நானும் மரித்து போகாதபடி கர்த்தர் நம்மை அந்த மரண குழியிலிருந்து கிருபையினாலே தூக்கி விட்டார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோன்னா அதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. யோசேப்பு மேலே கர்த்தர் கிருபையும் தயவும் வைத்ததுனால சிறைச்சாலை திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெயிலில் இருந்த யோசேப்பு, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைய சிறைச்சாலைகள் கொண்டு வந்து பிசாசோ மனுஷனோ நம்மளே சில காரியத்தை செஞ்சு நம்மளே ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி ஆயிருப்போம். செயல்படாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கிருபையாய் உங்களுடைய என்னுடைய சிறைச்சாலைகளை திறந்து விட்டார். இந்த வருஷத்தில் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, என்னை குழியிலிருந்து தூக்கி என்னை உயிரோடு வைத்தீர். நன்றி. என்னுடைய சிறைச்சாலைகளை திறந்து விட்டீர் உங்கள் கிருபையினால் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய உண்மையினால் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, உங்கள் கிருபையினாலே கர்த்தர் என்னை தூக்கி வந்தார். அது மாத்திரம் இல்லை, யோசேப்பை ஜெயிலை விட்டு வெளியே வந்து அவனை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? பேலஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். பிரிசன்லேருந்து பேலஸ்குள்ளே போயிட்டார். பேலஸில் கொண்டு போனது அவருடைய கிருபை. பேலஸில் கொண்டு போய் அங்கே வேலைக்காரனாக இருந்தான் கொஞ்ச நாள். அது மட்டும் வைத்தில்ல, அங்கே பிரைம் மினிஸ்டராகவும் மாற்றிட்டார். கிருபை. கையை தட்டி இந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கிருபையினாலே உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டது. கிருபையினாலே உயர்வுகள் வந்தது. புலம்பல்ல சொல்லுது, கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அப்போ இந்த கிருபை ஜனவரி மாதத்தில் துவங்கின கிருபை இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா? 117 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஒவ்வொரு மாதமும் கிருபை வளர்ந்ததுனால டிசம்பர் மாதத்தை நீங்களும் நானும் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். இது நம்மளால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை என் மேலே பெரிதாக இருந்தது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கிருபை என் மேலே பெரிதாக இருந்தபடினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய தயவினால இந்த வருஷத்தை தாண்டி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உயிர் பிழைத்திருக்கிறேன் ஐயா. நான் உயர்வை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டது. நான் விடுதலையாயிருக்கிறேன். எல்லாம் உங்க சுத்த கிருபை. எல்லாம் உங்க சுத்த கிருபை. கையை தட்டி அப்பாவுக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். எல்லாம் சொல்லுங்க, இம்மட்டும். இம்மட்டும் எபினேசர். எபினேசர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்களுக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜனங்களே. நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிற நேரம் இது. தயவுசெய்து நீங்கள் டைமை பார்க்காதீங்க. இந்த ஒரு சண்டே அவருக்காக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, இதுவரைக்கும் என்னை நடத்தினீர், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியை பார்க்குறேன். இந்த வருஷத்தில் இத்தனை நாள் கடந்து வந்துட்டேனே, நான் உயிரோடு இருக்கிறேனே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் குடும்பம் எம்மாத்திரம். அருமையான சபையே, வருஷம் முழுவதும் கர்த்தர் உன்னை நடத்தி வந்திருக்கிறாரே. எத்தனை ஆசீர்வாதங்கள், நன்மைகள். நான் எம்மாத்திரம். நான் சிதைந்து போகாமல் உயிரோடு இருக்கிறேனே. எதிரிகளின் பற்களுக்கு இரையாக என்னை ஒப்புக்கூடாது இருந்திரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீ எபினேசரா எனக்கு இம்மட்டும் உதவி செய்திரே, நான் எம்மாத்திரம் சுவாமி. என்னை நடத்தி வந்தீரே, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேனே. என்னை சாவுக்கு ஒப்புக்கொடாமல் இருந்தீரே, உங்க கிருபை ஆண்டவரே. நான் எம்மாத்திரம். மரித்து போகாதபடி என்னை காத்தவரே, என் குடும்பத்தை காத்தவரே, நான் எம்மாத்திரம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு நன்றி. யோசுவா சொன்னார், நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீடும், நானும் என் வீட்டாரும், நானும் என் சபையும்
உண்மையே நேசிப்பாண்டவரே. உமக்காக ஓடுவோம் சுவாமி. நாங்கள் எங்க இவ்வளோ தூரம் விட்டு போனாலும் பத்திரமா எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்களே. ஒரு கருவோல என்னை காத்தீர், சிதையாமல் என்னை சுமந்தவரே. ஜனங்களை நன்றி செலுத்துங்க. தேவ மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்து. எபினேசராய் நம்மோடு இருந்தார். தாவீது ராஜா தான் சொல்றாரு, நான் ஏமாத்திரம் ஒரு கருவோல என்னை காத்திரே, நான் ஏமாத்திரம் ஒரு கருவோல என்னை சுமந்திரே. என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கபடி என்னை தண்டிக்காதபடி கிருபையினாலே உயிர் பிழைக்க வைத்திரே. நன்றி, நன்றி செலுத்துங்க. எல்லா உள்ளமும் நன்றியால் நிறைந்திருக்கட்டும். என் வீடும் என் வீட்டாரணை வரும் போயாமல் நன்றி சொல்லும். வீட்டாரணை வரும் போயாமல் நன்றி சொல்லும். ஒரு கருவோ
வருஷம் முழுவதும் ஆண்டவரே நடத்தினீரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆராதிங்க, தேவ பிரசன்னத்துல நிரம்புங்க. தேவ மகிமை இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, வருஷம் முழுவதும் என்னை காத்தீரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி பரலோக நல்ல பிதாவே, என் தேவனே, என் ராஜனே, பரிசுத்தரே, மகத்துவரே, மகிமையின் தேவனே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமா எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. 2025 ஆண்டு முழுவதுமா எங்களோடு கூட இருந்தவர், உண்மை உள்ளவராகவே இருந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். You are a faithful God. உண்மையின் தேவனே, 1000 கோடி ஆண்டவரே, மகிமை எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீர் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறீர். ஆண்டவரே மகிமையினால் எங்களை சூழ்ந்திருக்கிறீரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
தேவ பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்தினீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் சென்றதே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பதாய் எப்பொழுதும் சென்று கொண்டு இருக்கிறீர். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, துதி ஆராதனை வேலையில் இருந்த எல்லா பகுதிகளிலேயும் உம்முடைய மகிமை இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். நீருடைய ஜனங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அபிஷேகம் நிறைந்த ஆராதனைகளை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.